இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ சார், ஏய், நான் தான் நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்குடா இப்படி பண்ற? பாருடா, சார் ஏன் அடிக்கிறேன்னு கேள்வி கேட்கிறாரு. பதில் சொல்லட்டுமா? நீ கேட்டதும் கொடுக்கல, அதனாலதான் அடிச்சேன். என்ன பண்ணுவ? மறுபடியும் அடிப்பேன். ஏய் விடுங்க, என்னடா பண்றீங்க? அவரை விடுங்க. அடடா, இங்க அடிச்சா அங்க வலிக்கும் போல இருக்க. மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஆதி விடுங்க. ஆதி, என்ன வலிக்குதா? வலிக்குதா? வலிக்கணும். மறுபடியும் அது என்ன பாருங்க. ஆதி, டாக்டர், ஆதி, டாக்டர். என்னாச்சுமா? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர். நீங்க இவருக்கு என்ன வேணும்? சொல்லுங்கம்மா. அவர் என்னோட ஹஸ்பண்ட் டாக்டர். பேஷண்ட்டுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. எவ்வளவு டீப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. பிளட் வேற நிறைய லாஸ் ஆயிருக்கு. இப்போ எமர்ஜென்சி கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு உடனே இவருக்கு ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் அடுத்து என்னங்கறத சொல்ல முடியும். ஓகே டாக்டர், ஆனா அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இப்போ எதுவும் சொல்ல முடியாதுமா, நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க உடனே பேஷண்ட்டை ஐசியூ கொண்டு போங்க. ஓகே டாக்டர், குயிக். ஆதி, கொஞ்சம் சீக்கிரம். இது நம்ம ஆதி சார் ஆச்சே, என்னாச்சு இவருக்கு? இதை உடனே சுதாகர் சார் கிட்ட சொல்லணுமே. சிஸ்டர், இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? ஸ்கேன் பண்ண சொல்லிருக்காங்க மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் சொல்லுவாரு. கடவுளே, எங்களை ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற? ஆதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. தயவு செஞ்சு அவரை காப்பாத்து. டாக்டர், அவருக்கு தலையில பிளட் கிளாட் ஆயிடுச்சு. உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும். சின்ன மைனர் சர்ஜரி தான். நீங்க நர்ஸ் கேக்குற ஃபார்ம்ல சைன் பண்ணி கொடுங்க. ஆபரேஷனுக்கு பிளட் தேவைப்படுது. பிளட் பேங்க்ல அவரோட பிளட் குரூப் இல்ல. டாக்டர், என்னோட பிளட் அவரோட பிளட் குரூப் தான் டாக்டர். எவ்வளவு பிளட் வேணாலும் எடுத்துக்கோங்க. தட்ஸ் குட். சிஸ்டர், டாக்டர், இவங்க கிட்ட ஃபார்ம்ல சைன் வாங்கிட்டு பிளட் கலெக்ட் பண்ணிடுங்க. ஓகே மேடம், இங்க சைன் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம், வெயிட் பண்ணுங்க.
என்னப்பா பாட்டி. ஆபீஸ் ஃபைல் பார்த்துட்டு இருக்கியா? ஆமா பாட்டி. ஆ. பாட்டி இந்தாங்க இந்தாங்க. தேங்க்யூ. ம். பாட்டி, மித்ரா எங்க? நான் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. அதுவாப்பா, ஏதோ அவசரமா வேலை இருக்குன்னு கிளம்பி போனா. ஆஹா, சரி பாட்டி. ஹலோ. ஹலோ, சுதாகர் சார் தானே? ஆ ஆமா, நீங்க யாரு? நான் உங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற வள்ளல் பேசுகிறேன் சார். ம். சார், ஆதி சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஏ, வாட்? என்ன சொல்றீங்க? ஆமாம் சார், ஆதி சாரை ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போனாங்க சார். விசாரிச்சு பார்த்தேன், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க சார். எந்த ஹாஸ்பிட்டல்? சார், இங்கே தான் சார், லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல். உடனே வரோம். என்னாச்சுப்பா? அதுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க பாட்டி. ஐயோ, ஐயோ, என்னப்பா இப்படி சொல்ற? ஆமா பாட்டி, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம எல்லாருமே கிளம்பணும் பாட்டி. ஐயோ, கடவுளே கடவுளே. தவக்கல, என்னடா இப்படி ஆயிடுச்சு? அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. அண்ணனுக்கு ஒண்ணாகாது, நீங்க வாங்க போலாம். பாப்பா நீ கவலைப்படாத, வாங்க போலாம். போ. அதுக்கு என்னாச்சு மித்ரா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆக்சிடென்ட் ஃபோன் வந்ததும் நாங்க எல்லாரும் என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டோமா. தலையில பிளட் கிளாட் ஆயிருக்கிறதுனால ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்குன்னா. என்ன மித்ரா சொல்ற? ஆமா பாட்டி, ஏய், டாக்டர் என்ன சொல்றாங்க? சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்றாங்க. நம்ம பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது, அதுக்கு எதுவும் ஆகாது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்னதான் பாரதி நடக்குதுங்க? காலையில ஆதி தம்பி கூட நீ நல்ல விதமா தானே போன, இது எப்படி நடந்துச்சு?